உணவில் அதிக அளவு உப்பு சேர்ப்பதால் உலக அளவில் ஆண்டுதோறும் 1,10,00,000 பேர் உயிரிழப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் முருகேசன் கூறியதாவது, புதுச்சேரியில் அமைந்துள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 50க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 3ஆம் நிலை மருத்துவ சேவைகளில் தனது திறமை வெளிப்படுத்துவதாக இந்நிகழ்வு அமைந்துள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையால் புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்தும் பல நோய்களுக்கு பயனளித்துள்ளது என்று தெரிவித்தார். உடம்பில் உள்ள இன்சுலின் அதிகரிப்பு மற்றும் உணவில் சேர்க்கப்படும் உப்பு ஆகியவற்றின் காரணமாக உலக அளவில் ஆண்டுதோறும் 1,10,00,000 பேர் உயிரிழப்பதாகவும், சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் 100லிருந்து 75 பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதாக டாக்டர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மட்டும் வாரத்திற்கு 5,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு டயாலிஸ் செய்து வருவதாக தெரிவித்த டாக்டர் முருகேசன், உணவில் உப்புகளை குறைத்துக் கொண்டால் பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் உப்புகளால் ஏற்படும் நோய்களில் இருந்து விடுபடும் வகையில் மேலும் சால்ஸ் அண்ட் ஹால்ஸ் என்ற அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு உப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை நீரிழப்பு, உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய அடைப்பு, புற்றுநோய், உடல் பருமன், சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் தடுப்பு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மையை ஆதரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தயாரிப்புகள் மிக விரைவில் ஆன்லைனில் கிடைக்க உள்ளன என்று தெரிவித்தார். 10 நாளைக்கு கூட நிறைய பேர் தண்ணி அந்த ஆயில அடங்காது தண்ணி குடிச்சிடுவாங்க, உப்பு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க, நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் டயாலிசிஸ் ஒரு பக்கம், அது டயாலிசிஸ் பண்ணிட்டு 10 வருஷம் இருக்கிறவங்க, 20 வருஷம் இருக்கிறவங்க, எம்மகிட்டே 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்னி மாற்றி வச்சுட்டோம்னா குவாலிட்டி லைஃப் அப்படியே அடுத்த டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ஒரு சில கட்டுப்பாடுகள் தான், இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அது பிறகு நார்மல் லைஃப்.